தெள்ள தெளிவாக எளிய நிலையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய விசேஷமான காரியங்கள் என்ன என்றால், பயணிகள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்கு போவதற்காக அந்த பயணிகள் வரும்போது மக்களுடைய நிலை என்ன, வாழ்க்கை என்ன ஆகுது, அவர்கள் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் நடந்தார்களா, அல்லது கீழ்ப்படியாமல் போதும் அழிவு அடைந்தார்களா? இதெல்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறார்கள் என்றால் நமக்கு திஷ்டாந்தம். சில ஆசிரியர் நாட்களிலே நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது சாமி வரையும் படம், அப்படி படம் வரையும் போது என்ன செய்வாருன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அடையாளத்தை கொடுத்து இப்படி வரைன்னு சொல்லி கொடுப்பார். இப்போ மேப் இருக்கு கிடையாது, அந்த மேப் வாங்கி அப்படியே வரைஞ்சிடலாம். இது எப்படின்னா, இந்த தெரியாத பிள்ளைகளுக்கு ஒரு உருவத்தை காட்டி, இந்த உருவம் தான் இந்த உலகம், நாம் வழிபடும் தெய்வங்கள், அப்படி காட்டுவது போல இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் உருவத்தை வைத்து உருவத்தை காட்டுகிறார். ஏன் நமக்கு இது திஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் என்ன ஆனார்கள், இது உங்களுக்கும் எனக்கும் பின்னே வந்த மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமல்ல, திஷ்டாந்தங்களாக மட்டுமல்ல, நீ இதை செய்தார் அழிவு, இந்த வழக்கில் வந்தால் காரணம் அடைவார். இது ஒரு எச்சரிப்பன் தூது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தூது என்ன? ஒரு எச்சரிப்பன் தூது. அந்த எச்சரிப்பன் தூதை கேட்டு நாம் இன்னமும் மனம் திரும்பினால் நிச்சயமாக தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம்.